பிரியா, சண்டே அதுமா காலங்காத்தாலே செம டென்ஷன் ஆயிடுச்சுமா. ஏங்க என்னாச்சு? ஃபோன்ல இந்த வீடியோலாம் பார்க்க கூடாது முடிவு பண்ணி வச்சிருந்தேன், தெரியாம பார்த்துட்டேன். ஏங்க அப்படி என்ன வீடியோ தான் பாத்தீங்க? கொஞ்சம் தெளிவா தான் சொல்லுங்களேன். ஃபோன்ல ஒரு வீடியோல ஒரு தாத்தா எண்ணெய் சட்டியில செவன்னு பக்கோடா போட்டு வறுத்துருந்தாருமா. அதை பார்த்தோன்னே நாக்கு உரிச்சுமா. சரி பக்கோடா வாங்கலான்னு பக்கோடா கடைக்கு போனா காலையிலலாம் பக்கோடா போட மாட்டோங்க, சாயங்காலம் தான் போடுவோன்னு சொல்லிட்டாங்க. அதான் டென்ஷன் ஆயிடுச்சுமா. ஏங்க ஒரு பக்கோடாக்கு போய் ஒரு டென்ஷன் ஆனீங்கன்னா எப்படிங்க வாழ்க்கையை நடத்துறது? நான் உங்களுக்கு ஸ்பெஷலா முட்டைகோஸ் வச்சு பக்கோடா செஞ்சு தரேன். ரொம்ப தேங்க்ஸ்மா, என் மனசுல இருக்க பாரமே இறங்கிச்சுமா. முட்டைகோஸ் பக்கோடா, கேபேஜ் பக்கோடா செய்யறதுக்கு முட்டைகோஸை இந்த மாதிரி நல்லா பொடுசா நறுக்கிட்டு ஒரு மிக்சிங் பவுல்ல போட்டு நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டுருங்க. இதோட ஒரு ஸ்பூன் உப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் மிளகு சீரக பவுடர், கொஞ்சமா பெருங்காயம், இதோட இன்னும் கிறிஸ்பினஸ் தரதுக்காக ஒரு 10 முந்திரி பருப்பை நல்லா கையில உடைச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பொடுசா நறுக்கிய கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு 2 பச்சை மிளகாவை பேஸ்ட் அரைச்சி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டைகோஸ்லயே தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணி விடாமலே பிசைஞ்சிக்கலாம். இப்ப கடாயில என்ன சூடானதுமே நம்ம செஞ்சு வச்சிருந்த முட்டைகோஸ் பக்கோடா மாவை இந்த மாதிரி உதிர்த்து விட்டுருங்க. நல்ல மீடியம் ஃபிளேம்ல இந்த பக்கோடாக்களை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிரவுன் கலர்ல மானதும் எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். அவ்வளவுதான், சூப்பர் ஈஸியான முட்டைகோஸ் பக்கோடா வீட்லயே ரெடி. நீங்களும் இந்த ஈஸி அண்ட் கிறிஸ்பியான முட்டைகோஸ் பக்கோடாவை வீட்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கான விடுகதை: ஒரு ஜான் குச்சிக்குள்ளே ஒளிந்திருக்கிறான் கருப்பு மனிதன், அவன் யார்?